ரயில்வே எக்ஸாம்ல இன்னொரு முக்கியமான அப்டேட். ரயில்வே நோட்டிபிகேஷன் ஆர்ஆர்பி என்டிபிசில யூஜி அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டிகிரி லெவல் எலிஜிபிள் இருக்கக்கூடிய போஸ்ட் ஒரு 8000 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th முடிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு 3058 வேகன்சிஸ் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிளா இருக்கக்கூடிய மற்ற தகவல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அண்ட் இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் முழுவதுமா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க புதுசா போவா பண்றீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஓகே, அண்ட் இப்போதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டடி பிளான் மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி கிளாஸஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான முக்கியமான அப்டேட் ஏற்கனவே 28/10 இதுலேருந்தே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 நவம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் 1 or 2 வீக்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? லாஸ்ட் மினிட்ல ஏன்னா இந்தியா முழுவதுக்குமா அப்ளை பண்ணுறதுனால ஸோ நிறைய சர்வர் இஷ்யூஸ் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் அப்ளை பண்ண முடியாமல் போயிடலாம். ஓகே, இன்கேஸ் ஏதாவது அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் பீரியடை உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் இதை வந்து பண்ணலாம். சரிங்களா? ரைட்டா? பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இதுதான். சரி, இப்போ வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இது மட்டும் லெவல் 3 இருக்கக்கூடிய போஸ்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் உங்களுக்கு வந்து வெரி ஆகும். ஓகே, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B2, C2, A3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியான மெடிக்கல் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் போன இதில் பார்க்கும்போது. சரிங்களா? ஸோ இப்போ டேட் ஆஃப் பர்த் சார் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க மினிமம் 18 வயசு ஆயிருக்கணும். 30 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? இதே ஓபிசியா இருந்தால் +3 இயர்ஸ், SC/ST இருந்தால் +5 இயர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது எந்த டேட் வரைக்கும் எலிஜிபிளா இருக்கீங்க அப்ளை பண்ண முடியுங்கிறத நான் அடுத்து சொல்றேன். அதே மாதிரி இந்த ஆர்ஆர்பி அப்படிங்கிறது இந்தியா முழுவதுக்கும் நிறைய ரீஜன் இருக்கு. ஸோ அந்த ரீஜன் வைஸ் போஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஆர்ஆர்பி சென்னைக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரீஜனுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ மும்பை அப்ளை பண்ணிட்டு சென்னை அப்ளை பண்ணலாமான்னா அப்படி பண்ண முடியாது. ஒருத்தர் ஒரு ரீஜனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரீஜனல் வைஸ் வேகன்சிஸ் மாறும். இந்த ரீஜனல் வைஸ் எல்லாம் சேர்த்து ஆல் ஆர்ஆர்பி சேர்த்து தான் இந்த 3058 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சென்னை வச்சு நம்ம பார்க்கும்போது சென்னையில் உங்களுக்கு டோட்டலாகவே ஆர்ஆர்பி சென்னையில் 80 போஸ்ட் தான் இருக்கு. இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக காம்படிஷன் அதிகமாக இருக்கும். யாரும் நல்லா ஒரு ஹை லெவல் எக்ஸாமினேஷனுக்கு மேக்ஸிமம் ப்ரிப்பரேஷனை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் அவங்களுக்குள்ளதான் இந்த எக்ஸாமினேஷனோட போட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன போஸ்ட் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க், இந்த 3 போஸ்ட் தான் இங்கே இருக்குங்க. சரிங்களா? புரியுதுங்களா? அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு, டைபிஸ்ட் ப்ளஸ் ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். சரிங்களா? ஸோ இதுதான் இருக்கு. ஸோ இதில் டோட்டலாக 80. இதில் ரிசர்வேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி +2 முடிச்சிருந்தா போதும். சரிங்களா? 50% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டவங்க அப்ளை பண்ணலாம். எல்லா போஸ்ட்டுக்கும் அதே தான். ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. இப்போ டைப்பிஸ்ட்னா டைப்பிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதுக்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். சார் நான் வந்து இன்னும் 12th அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷனோட ஃபைனல் ரிசல்ட் எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. யாரெல்லாம் அவங்க இந்த ரிசல்ட் முடிச்சு இந்த குவாலிஃபிகேஷன் இந்த டேட்டில் வச்சிருக்கீங்களோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சார் அதுக்கு மேலே நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார், யூஜி பிஜி எல்லாமே முடிச்சிருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க அது ஓவர் குவாலிஃபிகேஷன், அதெல்லாம் அப்ளை தாராளமாக பண்ணலாம். அதுக்கெலாம் எந்த லிமிட்டும் கிடையாது. பட் மினிமம் குவாலிஃபிகேஷனுக்கு தான் இந்த விஷயம். சரிங்களா? எல்லாருமே அப்ளை பண்ணலாம். +2 மேலே என்ன வேணாலும் படிங்க, அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். எந்தெந்த போஸ்ட் A3, B2, C2 அப்படிங்கிறத பற்றி ஃபிசிக்கலாக ஃபிட்டான்னு பார்ப்பாங்க. உங்களோட ஹை விஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. நீங்கள் வித்தவுட் கிளாஸஸ் வந்து 6/9 இருந்தால் அப்ளை பண்ணலாம். அந்த டெஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இங்கே நடக்கும். ஸோ இந்த B2, C2ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து டெஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஈஸியாக இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, 30 வயசு வரைக்கும் தான் சார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டாக வரீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 1/1/2008 அதுக்கு முன்னாடி பிறந்தவராக இருக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பிறந்தவராக இருக்கணும். அதுக்கப்புறம் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த ஏஜ் எல்லாமே 1/1/2026 வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து 2008க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அது மினிமம் ஏஜாக இருக்கிறவங்க அது பார்த்தீங்கன்னா 18 வயசாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறத பார்க்கும்போது
அன்ரிசர்வ்டு இல்லை இடபிள்யூஎஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2/1/1996. ஓகேங்களா, இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருந்துக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி 1/1/1996 பிறந்தாலும் எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்க ஓபிசி நான் கிரிமி லேயர்ல இருக்கீங்க அப்படின்னா 2/1/1993க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். சார் 1/1/93 நான் ஓபிசி சார், அதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த டேட்டா இருந்தாலும் நீங்க எலிஜிபிள் கிடையாது. சார் எஸ்சி எஸ்டி சார், அப்போ 2/1/1991 இருக்கு. சரிங்களா, அப்போ நீங்க 1/1/1991 இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி எந்த டேட்டா 31/12/1990 எதுவா இருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறம் இந்த டேட்டுக்கு முன்னாடி எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, இதுல உங்க டேட் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இல்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா அதுவே எலிஜிபிளா ரிஜெக்ட் சொல்லிடும். ஓகே சார், எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ கமர்ஷியல் டிக்கெட் இது இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே காமனான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் சிபிடி ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் இதில் கிளியர் பண்ணவங்களை வச்சுட்டு செகண்ட் சிபிடி நடத்துவாங்க. ஓகே, அண்ட் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைபிஸ்ட் போஸ்ட்டுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சரிங்களா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களோடது சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ். சரிங்களா, ஸோ இதில் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது முதல் தேர்வாக இருக்கக்கூடிய சிபிடி 1ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 100 கேள்விகள் இருக்கும், 100 கொஸ்டின்ஸ். சரிங்களா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு 30 கேள்விகள், மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு 30 கேள்விகள், ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு 40 கொஸ்டின்ஸ். சரிங்களா, ஸோ இதுதான் சிபிடி 1ஓட பேட்டர்ன். உங்களுக்கு 90 மினிட்ஸ் இருக்கும். சரிங்களா, சிபிடி 1க்கும் சேம் போர்ஷன் தான், சிபிடி 2க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் சிலபஸ் தான். ஒன்னே கொஸ்டின்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. 120 கேள்விகளுக்கு 90 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஜென்ரல் ஒவ்வொன்றிலையும் 5 கேள்விகள் சிபிடி 2ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ரொம்ப பேசிக்கான கொஸ்டினாக தான் இருக்கும், ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது அந்த லிங்க்ல போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் எக்ஸாமோட பேட்டர்ன். அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. சரிங்களா, நீங்க ஒருவேளை ராங்கா ஆன்சர் பண்றீங்க ஒரு கேள்விக்கு அப்படின்னா 0.33 மார்க் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதனால தெரிஞ்ச கேள்வி மட்டும் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன்ல கட் ஆஃப் கிளியர் பண்ணி செலக்ட் ஆகி வரீங்க அப்படின்னா ஸோ எவ்வளவு பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 times இந்த கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ். சரிங்களா, உங்களோட கம்யூனிட்டியில 100 போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது போல 15 times செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து எழுதுவாங்க. ஓகே, இவ்வளவுதான். சரிங்களா, 100 போஸ்ட் இருந்தது அப்படின்னா 1500 பேர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆவீங்க. இவ்வளவுதான் செலக்ட் ஆகக்கூடிய கவுண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இதுதான் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ்ல என்னென்னலாம் படிக்கணும், நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃபிராக்ஷன்ஸ், இந்த மாதிரி இதில் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இதெல்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சயின்ஸ் இருக்கு, அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே படிக்கணும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படிங்கிறது படிக்கணும். சரிங்களா, இது எல்லாமே இங்கே கவர் ஆகும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் படிக்கிற மாதிரி சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கவர் பண்ணணும். சரிங்களா, அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் ரெஃபர், ஏன்னா இது எல்லாருமே படிச்சிருவாங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ் தான் உங்களோட மார்க் செலெக்ஷன் வந்து டிசைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரிங்களா, 40 கேள்விகள் இருக்கு, கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். தமிழ் மீடியமாக இருக்கிறவங்க ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது சமச்சர் புக்கு, நல்ல ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். தாராளமாக சமச்சர் புக் நீங்கள் வந்து படிக்கலாம். நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் இருக்குது. சரிங்களா, ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஓட 6th to 10th புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பட் நம்மளோடதும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் தமிழ் மீடியம் அது இங்கிலீஷில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக இது படிங்க. இன்னும் நிறைய புக்ஸ்லாம் அரிஹன் லூசன்ட் இதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, டைம் கிடைக்கும் போது நீங்கள் இந்த சிபிஎஸ்சி புக்கையே நீங்கள் படிக்கலாம். ஸோ அதோட தமிழ் வெர்ஷன் பிடிஎஃப்ஸ் வந்து ஒரு சிலது இருக்கும், அதை நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன், அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்க. சரியா, ரைட், இதுதாங்க சிலபஸ் பேட்டர்ன். ஸோ இந்த சிலபஸ் பேட்டர்னுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும், அதில் கிளியர் பண்ணுறவங்க செகண்ட் ஸ்டேஜ் போவீங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா, ஸோ இந்த எக்ஸாமுக்கான எல்லா வகையான சப்போர்ட் நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறோம். சரியா, ஸோ உங்களுக்கு யாருக்காவது டெஸ்ட் சீரியஸ் இல்லை கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்ன புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஷார்ட்ஸில் வீடியோஸாக வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸும் இந்த டெலிகிராம் குரூப்பை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்.
ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.